திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர் அருகே பாலாற்று மணலை கொள்ளையடித்து பாலம் கட்டியதாக விஏஓ புகார் தெரிவித்த நிலையில் புகாரின் மீது விசாரணை நடத்தாமல் காலம் தாழ்த்தியதாக அம்பலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். காவல் உதவி ஆய்வாளர் கண்ணனை பணியிடை நீக்கம் செய்து திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிஞ்சா. திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர் பகுதியில் உள்ள பாலாற்றின் குறுக்கே சுமார் 27 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பூமி பூஜை செய்யப்பட்டு தற்பொழுது பாலம் கட்டும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த பாலம் கட்டும் பணிக்காக பாலாற்றிலேயே ஆங்காங்கே பள்ளம் தோன்றப்பட்டு மணல் எடுக்கப்பட்டு வந்துள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் அப்பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே வாணியம்பாடி கோட்டாட்சியர் அஜிதா பேகம் தலைமையிலான அதிகாரிகள் மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மேலும் பாலம் கட்டும் ஒப்பந்ததாரரே இந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அம்பலூர் கிராம அலுவலர் பூபாலன் அம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து அம்பலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கண்ணன் இது குறித்து இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மேலும் அம்பலூர் பாலாற்றில் நேற்று பொக்லைன் இயந்திரம் மூலம் மணல் கடத்துவதாக கிராம நிர்வாக அலுவலர் பூபாலன் அளித்த தகவலின் பேரில் அம்பலூர் காவல்துறையினர் ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்தும் பாலாற்றில் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட பொக்லைன் இயந்திரத்தை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக கிராம நிர்வாக அலுவலர் பாலாற்றில் மணல் கொள்ளை குறித்து புகார் அளித்தும் இந்த புகாரின் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத அம்பலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கண்ணனை இன்று தற்காலிக பணியிட நீக்கம் செய்து திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா உத்தரவிட்டுள்ளார். சிஞ்சுதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அரவிந்தன்.